எங்க ஆளுங்க நீ எங்க போறேங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஹாஸ்டல் தெரியுதுல, நீ அந்த பில்டிங்குள்ள போ. என்ன உனக்கு திடீர்னு என் மேல கரிசனம்? நீ ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறதா தானே சொன்ன. அப்புறம் அவங்க உன் அண்ணன் வீடை கண்டுபிடிச்சா உனக்கு அது ஓகேயா? நீ இங்க இருக்கிற ஒரு நிமிஷமும் உன் அண்ணனுக்கும் அண்ணன் பசங்களுக்கும் தான் ஆபத்து. நீ மட்டும் உன் அண்ணன் கூட இருக்கிறது கருணாக்கு தெரிஞ்சதுறான், அப்புறம் அவன் உன் அண்ணன் குடும்பத்தை என்ன செய்வானே தெரியாது. நாளைக்கு நான் எக்ஸாம் முடிச்சுட்டு போயிடுவேன். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் யாருக்கும் பயப்படாத அபியா தைரியமா வெளியில வருவேன். வெற்றி அவ எதுக்காக அந்த ஏரியால இருக்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்கணும்? ஒருவேளை அவ எக்ஸாம் எழுதுற அந்த சென்டர் அந்த ஹாஸ்டலுக்கு பக்கத்துல இருக்குமோ என்னமோ. எனக்கு என்னமோ அவ பின்னாடி மாணிக்கம் மட்டும் இல்லாம வேற யாரும் சப்போர்ட் பண்றாங்கன்னு தோணுது. எனக்கு என்னமோ அந்த மாணிக்கத்துக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியல. நாளைக்கு நான் சொல்ற மாதிரியே நீங்க செய்யுங்க. நான் எக்ஸாம் எழுதிட்டு உங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்றேன். அம்மு, எக்ஸாம நல்லா எழுதுங்க. அண்ணி, நான் ஏதாச்சும் தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க. சுடர் ஏதாச்சும் தப்பு செஞ்சா நீங்க அவளை கண்டிங்க. அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. நான் சீக்கிரம் வந்துருவேன் சுடர். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் பீச்சுக்கு போலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மு. இங்கே இருங்க அம்மு, ஜெயிலுக்கு போகாதீங்க.